ஆனால் பிரான்ஸ் போன்ற நாடுகள் என்ன சொல்லுது, நீ வந்து ஒழுங்காக ஜனநாயகத்தை மறுபடியும் கொண்டு வரணும், எலெக்ஷனில் ஜெயிச்ச அதிபரை நீங்கள் எப்படி பதவி விட்டு தூக்கலாம், இது மிலிட்ரி கூப்பெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாது, அப்படி செஞ்சிங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் படையெடுத்து வருவோம் அப்படின்றாங்க. ஏன்னோ ஜனநாயக காவலர்கள் போல். ஆனால் இவங்க உண்மையான வேலை என்னென்னா, இவனுக்கு லஞ்சம் கொடுத்து இவன் வேலையை பார்த்துக்கிறதுக்கு உண்டான ஆள் தான் வேணும். அந்த ஆளை தூக்கிட்டாங்கன்னு சொல்லி கடுப்பில் தான் படையெடுத்து வரேன்றாங்க. இப்போ நைஜர்னு ஒரு நாட்டிலேருந்து படையெடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த நாடு வந்து என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் அதுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஆப்பிரிக்க உலகத்தில் இவர் ஒரு ஹீரோ மாதிரி பார்க்கப்படுகிறார். ஆனால் ஒரே பிரச்சனையோ இல்லை ஒரே அச்சம் என்னென்னா, இவர் கொல்லப்படுவாரோ அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரி மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக வந்த பலர் வந்து அந்த மேற்கத்திய நாடுகளின் சதியால் கொல்லப்பட்டிருக்காங்க ஆப்பிரிக்காலேயே. லேட்டஸ்ட் உதாரணம் கடாஃபி கூட சொல்லலாம். லிபியா அதிபர் கடாஃபியும் அப்படி தான் கொல்லப்பட்டார். கேட்டால் தீவிரவாத தாக்குதல்வாங்க. தீவிரவாதிகள் எங்கே இருந்தா வந்தான்? தீவிரவாதிக்கு எதிராக ஆயுதம் எல்லாம் கொடுக்குறது இவன் தான். வெள்ளக்கார நாடுகள்னு சொல்லிக்கிறானே, இந்த மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளுக்காரன் தான். ஏன்னா ஆப்பிரிக்காவில் வந்து நிறைய நாடுகள் இருக்குது. அந்த நாடுகள் அனைத்தும் ஒவ்வொரு நாடும் ஏதோ ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு அடிமையாக தான் இருக்குது. இன்னமும் நேரடியாக அடிமையாக இல்லைனாலும் அந்த நாட்டு கம்பெனிகளுக்கு அடிமையாக இருக்குது.